முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக பெங்களூரு நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தியும் சென்னை எம்ஜிஆர் நினைவிடத்தில் ஆயிரக்கணக்கான அஇஅதிமுகவினர் தங்கள் குடும்பத்தினருடன் கருப்பு சட்டை மற்றும் கருப்பு பேட்ஜ் அணிந்து அறவழியில் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் அவரது ஈகை குணம், பெருந்தன்மை, திறமையான நிர்வாகம் ஆகியவற்றால் பயனடைந்துள்ள பொதுமக்கள் முதலமைச்சருக்கு எதிராக பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு காரணமாக பெரும் சோகத்திற்கு ஆளாகியுள்ளனர். தங்களது வருத்தத்தை வெளிப்படுத்தும் விதமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் அஇஅதிமுக மகளிர் அணியினர் நேற்று வாயில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் கருப்பு சட்டை மற்றும் பேட்ஜ் அணிந்து மெரினாவில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடம் முன்பு அமைதியான முறையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வாழ்த்தியும் அவரை விடுவிக்க வலியுறுத்தியும் அவர்கள் முழக்கமிட்டனர். காவிரி பிரச்சனையிலே தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக நீதிமன்றத்தை நாடி தீர்ப்பை பெற்றவர் அம்மா. கர்நாடகத்துக்கு ஆதரவாக ஆரம்பத்திலிருந்து காவிரி பிரச்சனையை துரோகம் வைத்தவர் கருணாநிதி. ஆக அந்த கருணாநிதி கன்னட வெறியர்களோடு சேர்ந்து எங்கள் அம்மாவுக்கு எதிராக திட்டமிட்டு சதி செய்து ஒரு பழிவாங்கும் தீர்ப்பைத்தான் இப்பொழுது பெற்றிருக்கிறார். எனவே அந்த தீர்ப்பை கண்டித்து, கருணாநிதியுடைய பொய் வழக்கை கண்டித்து நாங்கள் இந்த உண்ணாவிரதத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எத்தனை நல்ல திட்டங்களை செய்திருக்கின்றார்கள். இன்றைக்கு காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும், இன்றைக்கு மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், அனைத்து பிரச்சனைகளையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலையிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக நல்லது செய்து வருகின்ற நமது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய காவல் தெய்வத்தை இன்றைக்கு சிறையிலே அடைத்திருக்கின்றது. மக்கள் எல்லாம் இன்றைக்கு கொதித்து போயிருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் புரட்சி தலைவி அம்மாவை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும், புரட்சி தலைவி அம்மாவை வெளியிலே விட வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் போராட்டம், உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். தமிழக முதல்வர் அம்மா அவர்களை மீது பொய்யான வழக்கை இன்னைக்கு சுமத்தி தமிழக மக்களை எல்லாம் ஆழ்ந்த சோகத்திலே இன்னைக்கு தள்ளிவிடப்பட்டிருக்கிறது. அம்மா அவர்கள் மீது போடப்பட்ட பொய்யான வழக்கை என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே அம்மா அவர்கள் மேல்முறையீடு செய்து மிக விரைவிலே வெளியிலே வந்து தமிழக மக்களுக்கு சிறப்பான ஆட்சியை கண்டிப்பாக கொடுப்பார்கள். அம்மா அவர்களை சூழ்ச்சியின் காரணமாக இன்று அடைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக சொல்லுகின்றோம், நிரந்தர முதல்வரும் அவர்களேதான். அவர்களை இன்னைக்கு செய்திருக்கின்ற ஒரு துரோக செயல் தமிழக மக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய விளைவு மிக விரைவிலே தெரியும். ஆனால் மக்கள் மிகவும் வருத்தத்தோடு இருக்கின்றார்கள். அதனால்தான் இன்றைய தினம் இங்கே உண்ணாவிரதத்திலே அமர்ந்திருக்கிறோம். தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தான் என்றும் சோதனையிலிருந்து முதலமைச்சர் நிச்சயம் மீண்டு வருவார் என்றும் பெண்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர்.